நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட நீண்ட நாள கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இது தொடர்பாக நம்முடைய பேசதான் மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்திலிருந்து துரைபாண்டியன் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஏன் அரசு ஊழியர்கள் இந்த பென்ஷன் ஏன் இவ்வளோ உறுதியாக கேட்கப்படுது? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓய்வூதிய திட்டம்னா அது ஒரு சட்டப்படியான உரிமை. 1871 ராயல் கமிஷன், வெள்ளக்காரம் போட்ட ராயல் கமிஷனில் இருந்து தொடர்ந்து ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் நம்முடைய அரசியல் சட்டம் 366 பிரிவு 17 ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆர்டிகல் 41 கல்வி கொடுப்பது, வேலை கொடுப்பது, பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் கொடுப்பது அரசியல் வழிகாட்டும் நெறிமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆர்டிகல் 21 அது ஒரு டீசென்ட் லிவிங், ரைட் டு லிவ் வித் டீசென்சி, அது சட்டம் சொல்லுவது. அதே மாதிரி ஆர்டிகல் 300A அது என்ன சொல்லுதுன்னா, ஓய்வூதியம் என்பது உங்களுடைய சொத்து. அப்போ ஓய்வூதியம்னா என்னென்னா, நான் எந்த வேலையில் இருந்தாலும், தனியார் துறையாக இருந்தாலும் சரி, பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்காக யார் வேலைக்கு வைத்திருக்கிறாரோ அந்த நிர்வாகம் தன்னுடைய அவர்கள் பங்காக 10% செலுத்த வேண்டும் என்பது சட்டம். இந்த சட்டப்படியான உரிமை என்பது ஓய்வூதியம். ஏன் ஓய்வூதியம் கொடுக்கணும்? 60 வயது வரையில் நான் உழைத்து ஓய்ந்த பிறகு இந்த சமூகத்துக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கிறது, அல்ல என்னை யார் வேலைக்கு அமர்த்துகிறாரோ அவருக்கும் இருக்கிறது. ஒரு டீசென்ட் லிவிங், ஆர்டிகல் 21 சொல்வது போல ஒரு டிக்னிட்டியோட, ஒரு மரியாதையோட, ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உழைத்து ஓய்ந்த பின் உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்படித்தான் இந்திய நாட்டில் ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ 2003 வரைக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ன்றாங்க. இப்போ போராடுற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்னு கேட்குறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அறிவிச்சிருக்கிற ஸ்கீம், அதாவது டாப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்? ஏன் நியூ பென்ஷன் ஸ்கீம், புதிய ஓய்வு திட்டம்னா என்னன்னா, மாதம் நம்முடைய சம்பளத்தில் 10% பிடிக்கப்படும். அரசாங்கம் அதற்கு தகுந்தாற்போல் பே பிளஸ் டிஏ 10% கொடுப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து பங்கு சந்தைக்கு கொண்டு போவாங்க. நான் ரிட்டையர் ஆகும்போது 60% என் கையில் கொடுத்துருவாங்க. 40% ஓய்வூதிய திட்டம், பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற அந்த திட்டத்தில் போடுவாங்க. அதில் 1 லட்சத்துக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 8000 ரூபா வரும். ஆனால் குறைந்தபட்சம் மாநில அரசாங்கத்தில் ஓய்வூதியம் என்பது 7850 ரூபா. அதற்கு டிஏ சேர்த்திங்கன்னா 18,000 வரும் அவங்களுக்கு. மத்திய அரசாங்கத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9000 ரூபா. அதுக்கு டிஏ சேர்த்திங்கன்னா 18,000க்கு மேலே வரும். ஆனால் 2003 ஜூலையிலிருந்து மத்திய அரசாங்கம் ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தில் நாங்கள் எல்லாம் அன்றைக்கு கேட்ட கேள்வி அதுதான். 2003 அறிவிக்கும் பொழுது இடதுசாரி கட்சிகள் பாராளுமன்றத்திலேயே சட்டத்தை கிழித்திருந்து, மசோதாவை கிழித்தெறிந்து போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் பேச்சே இல்லாமல் போனது. 2013 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை விட்டு இடதுசாரிகள் வெளியேறியதற்கு பிறகு இது நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் நிறைவேற்றுகிற பொழுது அது காரணமாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ், பாஜக, ஏன் திமுக, விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்தான் இந்த சட்டமே நிறைவேறியது. ஆனால் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஆதரித்தார்கள். ஆனால் ஒரு நகை முரண்னு சொல்லுவீங்களா, எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்தியாவிலே முதலாக ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தியது 1/4/2003 மேடம் ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனால் ஜெயலலிதா ஓய்வூதிய மசோதாவை சட்டமாக்குகிற பொழுது எதிர்த்து வாக்களித்தார். இடதுசாரிகளும் ஜெயலலிதா மட்டுமே எதிர்த்து வாக்களித்தார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. இப்போ இந்த ஓய்வூதிய திட்டத்தில் என்ன, 60% கையில் கொடுத்துட்றாங்க, நான் சேர்த்ததில்லை. 40% பங்குச்சந்தையில் போய் போட்டுருவாங்க. ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு 8000 ரூபா வரும் வருஷத்துக்கு. இப்போ உதாரணமாக 10 லட்சம் நான் சேர்த்து வச்ச பணம்னா 6 லட்சத்தை என் கையில் கொடுத்துட்டு 40% 4 லட்சத்தை பங்குச்சந்தையில் போடுவாங்க. அப்போ எவ்வளோ? 32,000 ரூபா. 32,000 12 ஊற்றினா எவ்வளோ வரும்? 2,500 2,600 ரூபா தான் வரும். ஆனால் குறைந்தபட்ச ஓய்வூதியமே இங்க 7,850 ரூபா மாநில அரசுல, மத்திய அரசுல 9,000 ரூபா. நாங்க அன்னைக்கே கேட்ட கேள்வினா, ஹூ வில் கிவ் த கேரண்டி? குறைந்தபட்சம் எனக்கு ஓய்வூதியம்
கொடுப்பதற்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அல்லவா? who will give guarantee என்று சொன்னால் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் the market forces பங்குச்சந்தை தான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். நாடு முழுவதும் வேலை நிறுத்தங்களை செய்திருக்கிறோம். இந்த ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஓய்வூதியம் என்பது கொடுபடா ஊதியம். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து கொடுபடா ஊதியம்னா என் சம்பளத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. அது நான் ரிட்டையர் ஆகும்போது கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம். ஆனால் அந்த கான்செப்டே தோற்கடித்து இன்னைக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் கொண்டு வந்தார்கள். இல்ல சார், இப்ப இந்த தமிழ்நாடோட ஓய்வூதிய திட்டத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கா? இப்ப சொல்றேன். அதாவது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் வந்ததற்கு பிறகு பல மாநிலங்கள்ல மாற்றம் ஏற்பட்டது. அதை சொன்னாதான் உங்களுக்கு தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டம் என்னன்னு புரியும். என்னன்னா, மேற்கு வங்காள அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்திலே தொடர்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் என்னன்னா, அது டிஃபைன்டு பெனிஃபிட், அது வரையறை செய்யப்பட்டது. நான் வாங்கிய சம்பளத்தில் 50% வழங்கப்படும். அப்பதான் தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்டத்துல யாருமே கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. முழு ஓய்வூதியம் கிடைக்கும். வாங்கிய சம்பளத்தில் 50% கிடைக்கும். இல்ல, அது ஏன் இப்ப அது பிரச்சனை ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன். அதனாலதான் நாங்க ஓய்வூதியத்துக்கு வந்து என்ன சொன்னோம்னா, கேரண்டி கொடுக்கணும்னு சொன்னோம். நீ பங்குச்சந்தையில கூட போடு, ஆனா எனக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கல, அதுக்கு கேரண்டி கொடுங்கன்னு சொன்னோம். ஏற்கனவே பல மாநில அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ராஜஸ்தான்ல கொண்டு வந்துட்டாங்க, ஹிமாச்சல் பிரதேசல கொண்டு வந்துட்டாங்க, பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன சத்தீஸ்கர் 5 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போயிட்டாங்க. இல்லாம கான்ட்ரிபியூஷன் இல்லாமலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு முன்பு இருந்த மாதிரி இந்திய நாட்டுல எப்படி ஓய்வூதியம் இருந்தோ அந்த பழைய திட்டத்துக்கு போய்விட்டாங்க. யாரும் ஒரு பைசா கூட கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம், ஆனா முழு ஓய்வூதியம் கிடைக்கும். இப்ப ஒரு புதிய சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்திருக்கிறவருடைய எண்ணிக்கை 6,24,140 பேர். 6,24,140 பேர், 6,4 லட்சம். இந்த ஓய்வு இப்ப என்ன புதிய பிரச்சனை வந்திருக்குன்னா, இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நல்ல நடவடிக்கை ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். இவங்க ஓய்வூதிய நிதியத்தில் சேர்க்கல, PFRD என்று சொல்லப்படுகிற ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையத்தில் சேரவே இல்லை. தனியாக LIC பென்ஷன் ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படி போட்டு வச்சிருக்கிற பணம் 84,507 கோடி ரூபாய். இப்ப நான் சொல்ற வந்து 31/3 வரையில. இப்ப வந்து அநேகமா அது 90,000 கூட மாறி இருக்கலாம், அல்லது இந்த வருஷ கடைசியில கூட 1 லட்சம், அடுத்த பட்ஜெட்ல 1 லட்சம் கோடியா கூட மாறலாம். இப்ப என்னன்னா, எல்லாருக்குமே ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்து, இதுல 10% பிடிக்கிறாங்களா 20% பிடிக்கிறாங்களா இல்ல, ரிட்டையர் ஆன உடனே எனக்கு பென்ஷன் வேணும். அது மார்க்கெட் ஃபோர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை திடீர்னு ஒரே நாள்ல 1000 புள்ளி விழும், 10,000 புள்ளி விழும், திடீர்னு உயரும். அப்ப அந்த பங்கு சந்தைக்கு போனா அது வந்து ஒரு சூது மாதிரி தானே, அது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தானே. அதனால பங்கு சந்தையில இருந்து டீலிங் பண்ணுங்கிறது ஒரு டிமாண்ட். குறைந்தபட்சம் அரசாங்கம் உறுதி வழங்க வேண்டும் என்று சொல்லி பல அரசாங்கம், ஆந்திரா கவர்மெண்ட்டும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரத்யேகமான பிரச்சனை வந்திருக்கிறது. என்ன பிரத்யேகமான பிரச்சனை வந்திருக்குன்னா, அரசு ஊழியர்களையும் காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கத்தையும் காப்பாற்றிக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு நிதி பிரச்சனையில இருக்கு, கடன் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை போட்டிருக்கார்கள். நிறைய பெண்களுக்கான உதவி, இலவச போக்குவரத்து, பெண்களுக்கு மகளிருக்கான 1000 ரூபாய், பல நலத்திட்டங்கள். அதனால வந்து பட்ஜெட் 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டா கூட அவங்களால 45,000 கோடிக்கு மேல துண்டு விழுகிறது. ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் 7 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 46,000 கோடி செலவாகிறது. எனவே பட்ஜெட்ல இருந்தே 22% ஓய்வு செலவு செய்வது ஒரு நிதிச்சுமையாக கருதி, அதனால குறைந்தபட்சம் அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அழைத்து பேசி, நான் என்னால முடிஞ்ச ஒரு மாநில அரசாங்கத்தால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை தொடருங்கள். ஏன்னா 10% கொடுக்குறாங்க, இந்த 10% கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற பணம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு 11,000 கோடி வருஷம் செலவாகும். இந்த தடவை கூடுதலாக இந்த வருஷம் 13,000 கோடி, தொடர்ந்து 11,000 கோடி செலவாகும். இருந்தாலும் கூட அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு குறைந்தபட்சம், நல்லா கவனிக்கணும், குறைந்தபட்சம் 50%, 10 வருடம் பணியில் இருந்திருந்தாலே நீங்கள் வாங்கிய சம்பளத்தில் 50% வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆனா எங்களுக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி இல்லை சார். இது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்களா, இந்த 8,000க்கு மேல தான் வருமா அது? இப்ப அஷ்யூர்ட் பண்ணது கண்டிப்பா 8,000க்கு மேல. 8,000 இல்ல, அவங்க 7,850 ரூபாய் குறைந்தபட்சம். அதுக்கு வந்து பிளஸ் டிஏ பஞ்சப்படியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் டிஏ சேர்த்தீங்கன்னா 58%. அப்படின்னா அப்ப எப்படி எவ்வளவு வரும்? 16,000 17,000
நிச்சயமாக கிடைக்கும். இதுல எங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. ஏன்னா இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் சொன்ன பிறகு உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள் இது ஓய்வூதியம் என்பது சட்டப்படியான உரிமை என்று சொன்னதுக்கு பிறகு எங்களிடமிருந்து ஏன் 10% பிடிக்க வேண்டும் என்பதுதான் இப்ப அந்த கேள்வியை நாங்க கேட்கிறோம். இருந்தாலும் கூட இதை வரவேற்கிறோம். 10% பிடிக்கணுமா வேண்டாமா என்பதை மறுபடியும் பேசுவோம். ஏன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன்னா, நான் சொன்ன கணக்கை ஞாபகம் பாருங்க. 6,24,000 பேர் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் வந்து 84,507 கோடி. நீ இது ஒருவேளை 1 லட்சம் கோடியா கூட மாறி இருக்கலாம். இந்த வேஸ்டேஜ் என்று ஒன்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. வேஸ்டேஜ் என்னன்னா ரிட்டையர் ஆகிறவங்க, பணியில் இருக்கும்போது செத்து போறவங்க. இந்த கணக்கு போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 3% தான் வரும். அப்படி ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 30,000 பேர் தான். ரிட்டையர் ஆகிற ஒருத்தருக்கு 50 லட்சம் நீங்க கொடுத்தா கூட 30,000 பேருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 15,000 கோடி தான் வரும். அப்ப ஏற்கனவே நம்ம 1 லட்சம் கோடி சேர்த்து வச்சுட்டோம். இந்த 1 லட்சம் கோடியை வந்து வருஷம் அது வந்து 8% ஏர்ன் பண்ணுது, அல்லது 7% ஏர்ன் பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு வரும் பாருங்க. 7,000 கோடி 8,000 கோடி. அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாவும் எம்ப்ளாயிஸ் வருவாங்கல்ல? இல்ல, புதுசா நான் சொல்றேன், புதுசா வந்தாலும் அவர்களும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கல்ல. அரசாங்கத்துக்கு வந்து கண்டினியூஸா ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த ஓய்வூதியமே தொடங்கப்பட்டது எப்படின்னா 1954 மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் தொடங்குற பொழுது கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட், பங்களிப்பு வருங்கால வைப்பு நிதினு இருந்தது. அந்த வருங்கால வைப்பு நிதியில இருந்த 15,000 கோடி ரூபாய் பணத்தை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டுதான் ஓய்வூதியத்தை கொண்டு வந்தார்கள், ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி கொண்டு. அப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, இந்த 1 லட்சம் கோடியை 84,507 கோடி அது முதிர்வு அடைந்தால் 1 லட்சம் கோடி ஆயிடும் 31.3க்குள்ள. அதை பயன்படுத்தி அதே சுழல் நிதியாக பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க முடியும். அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றும் அதையும் சொல்லி இருக்கிறோம். இப்ப இந்த ஸ்கீம்ல ஆல்ரெடி இந்த 2003க்கு அப்புறம் சேர்ந்திருப்பாங்கல்ல, அவங்க பல பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஆமா, ஏன்னா சில பேர்லாம் முன்னாடியே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தானே. இதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க? அத வந்து அருமையா அதே மாதிரி 2003ல நீங்க சொன்னீங்கல்ல, 2003ல இருந்து வாங்கிட்டு இருக்கவங்க இப்ப டாக்ஸ்ல இருந்து வெளில போவாங்க. 2003ல புதிய ஓய்வூதிய திட்டத்தை மேடம் ஜெயலலிதா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 6,24,000 பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னேன். அதுல பல பேர் செத்து போய்விட்டார்கள். பல பேர் முதுமையின் காரணம் 40 வயசுல வேலைக்கு வந்துட்டு 20 வயசுல முடிச்சுட்டு ஓய்வு பெற்று விட்டார். அதுக்கு இவங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி பணியிலிருந்து ஓய்வு பெற்று போனவர்களுக்கு கருணை தொகையாக ஓய்வூதியம் வழங்கப்படும், அதனால அவங்கள விடல, அவர்களுக்கும் ஒரு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லிடுறார். எவ்வளவு என்னங்கிறத தெளிவுபடுத்தல. ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட வந்து இன்னும் அட்ரஸ் பண்ணாத இஷ்யூவா இருக்கு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது. கேபினெட் கூடி கேபினெட்டும் இந்த திட்டத்தை வந்து அங்கீகரித்திருக்கிறது. அதனால இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு விடுபட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற மடிந்தவர்கள் அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதியத்தை ஒரு கருணை தொகையாக நான் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப இதுலயே இருந்து இன்னும் ஓய்வு பெறாதவங்களுக்கு இதனால, ஏன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க ஒரு 10%. இல்ல, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்துல என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இதுல கொண்டு வந்துட்டார். ஒரே ஒரு எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் என்னன்னா 10% பிடிக்காமே பண்ணிருக்கலாமேன்னு தான். அது கூட வரும் காலகட்டங்களில் அது பேச்சுவார்த்தை நடத்துவோம். அது என்ன செய்வது என்பதையும் முதலமைச்சரிடம் நான் சொன்ன மாதிரி புள்ளி விவரங்களை கொடுத்து முதலமைச்சரிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி சார், நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பல முக்கியமான தகவல் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார்.